என் புள்ள ஒரு பொண்ணை நம்பி ஏமாந்துட்டாமா. விஜய்ங்கிற ஒருத்தியால என் புள்ளைக்கு மட்டும் இல்லம்மா, எங்க குடும்பத்தோட நிம்மதியே போயிடுச்சு. காதலிக்கிறேன் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி என் புள்ளையோட வாழ்க்கையா அழிச்சிட்டாமா. கல்யாணத்துக்கு முன்னாடியே அவளை நம்பாதன்னு நான் எத்தனை தடவை சொன்னேன் தெரியுமா? என் பேச்ச கேட்காம அவதான் முக்கியம்னு நம்பி போனான். கடைசியில அவன் வாழ்க்கையில மிஞ்சினது வெறும் வெறுமையும் ஏமாற்றமும் தான். கல்யாணம் ஆன கொஞ்ச நாள்லயே அவளோட சுயரூபம் என்னன்னு என் புள்ளைக்கு தெரிய வந்து அவளை பிரிஞ்சு வந்துட்டான். அதுக்கப்புறம் அவனோட வாழ்க்கையில நாங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஏதேதோ நடந்துருச்சுமா. என் புள்ளைக்கும் அவனோட முத தாரத்துக்கும் ஆண் குழந்தை பெண் குழந்தைன்னு 2 குழந்தைங்க பிறந்ததுமா. அதுல அந்த பெண் குழந்தைய அநியாயமா அந்த விஜயலட்சுமி கொன்னுட்டா. ஐயோ, என் பொண்ணை பத்தி இவங்க ரொம்ப தப்பா நினைச்சிட்டு இருக்காங்களே. அங்க நடந்தது என்னன்னு தெரியாம விஜய் மேல இவ்ளோ வெறுப்போடவும் வன்மத்தோடவும் இருக்காங்களே. கடவுளே, என் புள்ள அந்த பொண்ணை பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் அவனோட புள்ள கவின் தான் அவனோட வாழ்க்கைன்னு அவன் வாழ்ந்துட்டு இருக்கான். விக்ரமுக்கு கவின் தான் உலகம்னா எனக்கு என் புள்ள தானம்மா உலகமே. அவனுக்கு எப்படியாவது ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும்னு தாமா நான் போராடிக்கிட்டு இருக்கேன். அவனுக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா என் புள்ள ரொம்ப பிடிவாதமா இருக்கான். அவன் எப்படியாவது இன்னொரு கல்யாணத்துக்கு சம்மதிக்கணும். அந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு கடவுள்கிட்ட ரொம்ப வருஷமா நான் வேண்டிக்கிட்டு இருக்கேன். ஆனா என் புள்ள எப்படி கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டேன்னு பிடிவாதமா இருக்கானோ அதே மாதிரி அந்த கடவுளும் என் வேண்டுதலை நிறைவேற்றவே கூடாதுன்னு ஏன் தான் பிடிவாதமா இருக்கானோ தெரியல. அதான் வேண்டுதலை நிறைவேற்றுற வரைக்கும் நானும் பிடிவாதமா ஒவ்வொரு தடவையும் சாமி கிட்ட வேண்டிக்கிட்டே இருக்கேன். நான் நினைச்சது நடக்கிற வரைக்கும், என் புள்ளைக்கு இன்னொரு கல்யாணம் நடக்கிற வரைக்கும் என் புள்ளையும் விட போறதில்ல. அதை நிறைவேற்றி வைக்காம அந்த சாமியையும் நான் விட போறதில்ல. என்னம்மா சொல்றீங்க? உங்க பையனுக்கு 2வது கல்யாணமா? ஆமாமா, அது மட்டும்தான் என் வாழ்நாள்ல மிகப்பெரிய லட்சியம், வேண்டுதல் எல்லாமே. என்னாச்சு, அமைதியாயிட்டீங்க? என் புள்ளையோட முத தாரத்தை பத்தி சொன்னதும் இப்படியெல்லாம் கூட ஒரு பொண்ணு இருப்பாளான்னு நினைக்க தோணுதுல்ல? இல்லம்மா, என் பொண்ணு அப்படிப்பட்டவ இல்லைன்னு சொல்லதான் தோணுது. ஆனா நான் எப்படி சொல்லுவேன்? நான் ஒண்ணு கேட்டா தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே? நீங்க சொல்றத பார்த்தா அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை நடந்துச்சுன்னு நீங்க நேர்ல இருந்து பார்க்கலையோன்னு தோணுது. நீங்க என்ன நடந்துச்சுன்னு அந்த பொண்ணு கிட்ட எப்பயாவது பேசி அவ தரப்பு நியாயம் என்னன்னு கேட்டு பாத்தீங்களா? என்னம்மா நீங்க? அவ பக்கமே போக கூடாதுன்னு நாங்க நினைச்சிட்டு இருக்கோம். நீங்க என்னடானா அவ பக்கம் இருக்கிற நியாயத்தை கேட்கணும்னு சொல்றீங்க? என் புள்ளையோட வாழ்க்கைய அழிச்சவ அவ. அநியாயமா என் பேத்திய கொன்னவ அவ. அவகிட்ட என்ன நியாயம் இருக்க போகுது? அவ நியாயமானவளா இருந்தா என் புள்ள அவளை விட்டுட்டு வந்திருக்க மாட்டான். ஒருவேளை அந்த பொண்ணு திரும்பி வந்தா ஏத்துப்பீங்களா? எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அது நடக்கவே நடக்காது. அந்த கடவுளே நேரடியா இறங்கி வந்து சொன்னாலும் அந்த சதிகாரிய என்னால ஏத்துக்கவே முடியாது. இன்னும் 1 மாசத்துல எப்படியாவது என் புள்ளைய சம்மதிக்க வச்சு நான் பார்த்து வச்சிருக்கிற பொண்ணு பிரீத்திக்கும் என் புள்ளைக்கும் நான் கல்யாணத்தை நடத்தியே தீருவேன். ஐயோ, மாப்பிள்ள விக்ரமையும் என் பொண்ணையும் நாம சேர்த்து வைக்கணும்னு நினைச்சா இவங்க இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்களே. இப்ப என்ன பண்றது? என் புள்ளையோட கல்யாணத்துக்கு கண்டிப்பா உங்களை கூப்பிடுவேன். நீங்க, உங்க பொண்ணு நிலான்னு மொத்த குடும்பமும் கல்யாணத்துக்கு வரணும். சரியா? சரி,
அப்ப நான் போய் சாமி கும்பிட்டுட்டு வரேன். சரிங்க.